வெல்கம் டு வாண்டர்லஸ்ட். This is your Nagarhole. காட்டுக்குள்ள பயணம் பண்ணிட்டு இருக்கோம். என்னமோ சைட் பண்ணிருக்காங்க. இந்த சஃபாரியை நம்ம புக் பண்ணணும் அப்படின்றா என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை வீடியோடைய எண்டு பகுதியில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். வெல்கம் டு வாண்டர்லஸ்ட். கர்நாடகாவில் இருக்கிற நாகர்ஹோலே அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்ல சஃபாரி வரக்கூடிய மக்கள் முக்கியமாக எதுக்கு இங்கே வராங்கன்னா டைகர் சைட்டிங் அண்ட் சீட்டா சைட்டிங், எலிஃபென்ட் சைட்டிங் வந்து இங்கே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட். இந்த ஃபாரஸ்ட்டையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 3 இடத்துல இந்த சஃபாரி நடைபெறுது. ஒன்று கபினி, இன்னொன்று நானாச்சி. இந்த 2 சஃபாரியுமே வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. இன்னொரு இடத்துலையும் ஒரு சஃபாரி இருக்குது. அந்த டீட்டெயிலை ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த கபினின்ற இடத்துல வந்து அதிகப்படியான டைகர் சைட்டிங் வந்து இருக்குது. இந்த டைகர்ஸ் சைட்டிங்கை வந்து ஒன்று நம்ம இந்த மாதிரி பஸ் டைப் வெஹிக்கிளில் நம்ம போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஜீப் டைப் வெஹிக்கிளில் போக முடியும். இப்போ சைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு இருக்கிற இந்த இடத்துல வந்து எலிஃபென்ட் வந்து சைட் ஆகிருக்கு. ஸோ லெஃப்டில் பாருங்கள், யானை அங்கே நின்றுட்டுருக்கு. ஒரு டஸ்கர் ஒன்று நின்றுட்டுருக்கு. இந்த சஃபாரியோடைய முதல் அனிமல் சைட்டிங் இந்த ஒற்றை யானை. ஒரு 1 மினிட் கழிச்சு இந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்திருந்தோம் அப்படின்னா இந்த யானையை நாங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. இந்த யானை ரோட்டுக்கு அந்த சைடு இருக்கிற ஒரு குளத்துல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மரத்து மேலே தன்னை உரசி தேய்ச்சிக்கிட்டு அப்படியே இது வந்து காட்டுக்குள்ளே கடந்து போகிறதுக்காக இந்த இடத்துல இருக்குது. சேத்துல விழுந்து புரண்டு வந்து இங்கே நிற்கிறதுனால இந்த யானையுடைய தந்தம் வந்து கிளியராக தெரியல. பட் ஆனால் நல்ல நீளமான தந்தம். பொதுவாக இந்த ஒற்றை யானைகள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். இந்த மாதிரி வண்டிகள் நின்று நம்ம பார்க்கும் பொழுது நம்மளே பார்க்கும், இது அட்டாக் பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஆனால் இது ரொம்ப நல்ல மூட்டில் இருந்தது போல் அன்னைக்கு அப்படியே அமைதலாக காட்டுக்குள்ளே கடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. எங்களுடைய ஃபாரஸ்ட் சஃபாரிலேயே ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வந்து இப்படி காட்டு யானையை ரொம்ப பக்கத்தில் இப்படி இந்த சஃபாரியில் பார்க்குற இந்த ஒரு அனுபவம். இந்த எக்ஸைட்மெண்ட்டோட இந்த சஃபாரியில் இன்னும் என்னென்னலாம் பார்க்க காத்திருக்கு அப்படின்னு தொடர்ந்து எங்களுடைய பயணம் தொடருது. ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி சஃபாரி போயிட்டு வந்தவங்க அவங்க இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த சஃபாரி ஜேர்னி ஆரம்பித்து காட்டுடைய மைய பகுதிக்கு போகிற வரைக்கும் அவ்வளோ வைல்ட் அனிமல்ஸை வந்து சைட் பண்ண முடியாது. அன்லைக் இந்த சிங்கவால் குரங்கு, இதோடைய சேட்டையை பாருங்கள். இந்த சஃபாரிக்கு வரவங்க மோஸ்ட்லி இந்த வைல்ட் லைஃப் லவர்ஸாக இருக்காங்க. அண்ட் எங்கள் இதிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இடத்துல நிப்பாட்டி இந்த வைல்ட் லைஃப்பை வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி பண்ணிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து இந்த பிரயாணத்தில் இந்த வாகனத்தை ஓட்டி செல்றவர் வந்து அப்படியே சாலையில் இன்னொரு ஒரு திசையை எடுத்து அப்படியே இன்டீரியராக இந்த காட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தார். இந்த சஃபாரியை சரியாக நாங்கள் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகி தான் நாங்கள் வந்து இந்த சஃபாரியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் இப்போ வரைக்குமே இந்த சன்லைட்டிங் நல்லா இருக்கிறதுனால இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போய் இந்த நேச்சரை சீனிக்காக பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குது. எத்தனை இடங்களில் இந்த மான்களை பார்த்தாலும் நமக்கு நின்று அதை பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற அந்த ஆசை கண்டிப்பாக இருக்கும். இங்கே நாங்கள் இந்த சஃபாரிக்கு வந்த முந்தின நாள் தான் வந்து மழை பெஞ்சிருக்கு. அண்ட் மழை பெஞ்சு இந்த இடம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு அழகாக இருக்குது. நிறைய இடத்துல தண்ணி தேங்கி இருக்குது. ஸோ இந்த ஃபாரஸ்ட் சஃபாரி நம்ம போகும் பொழுது இந்த மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னால் நமக்கு அனிமல் சைட்டிங்குடைய சான்சஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உள்ள காட்டுக்குள்ளே இருக்கிற பகுதிகளில் தண்ணி எங்கேயாவது தேங்காமல் இருந்தால் மட்டும்தான் இந்த விலங்குகள்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த ரோட்டில் இருக்கிற இந்த சைடு பகுதிகளுக்கு வருமா. இப்போ மறுபடியும் எதிர்த்தாப்பில் இன்னொரு வண்டி அங்கே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வண்டியோட கண்டிப்பாக இவங்க நின்று பேசி தகவலில் பரிமாறிக்கொள்வாங்க. அவங்க வந்த வழியில் எதிர்த்தாப்பில் வந்து ஒரு இந்தியன் காரை வந்து சைட் பண்ணியிருக்காங்க.
நாங்கள் போகும்போது கரெக்டாக அந்த இந்தியன் கார் வந்து ரோடை கிராஸ் பண்ணி அதர் சைடு போக ஆரம்பிச்சுது. என்ன ஒரு கோயின்சிடென்ஸ்னால், இந்த இந்தியன் காரோடைய சைஸ் இதுவரை நாங்கள் சைட் பண்ணதில் இருக்கிறதுலையே பெரிய சைஸ் கார் இது. அந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்துட்ருக்கிற இந்த கார் கொஞ்சம் இந்த சைடு திரும்பி பார்க்குமான்னு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சைடு திரும்பி பார்த்து ஒரு மைல்டு லுக்கு கொடுத்துட்டு இங்கேருந்து அது அப்படியே அமைதலாக கடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பஸ்ஸில் சஃபாரியில் எங்களோட கூட வரவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க காலையில் ஏற்கனவே ஒரு சஃபாரி முடிச்சுட்டு இப்போது மறுபடியும் இன்னொரு டர்ன் இந்த சஃபாரி வந்துட்டுருக்காங்க. இந்த மீட்டிங்கில் அவங்க பரிமாறிக்கொண்ட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, காலையில் ஒரு லெப்பர்ட், இந்த லெப்பர்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு மானை வேட்டையாடி ஒரு மரத்துக்கு மேலே தூக்கி கொண்டு போய் அந்த மானை அது வச்சிருக்கு. வச்சுட்டு அங்கேருந்து அந்த லெப்பர்ட் வந்து கடந்து போயிருச்சான். ஸோ இந்த லெப்பர்ட் மறுபடியும் அந்த வேட்டையாடின மானை சாப்பிட்றதுக்காக அந்த மரத்துக்கு மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள்லாம் அங்கே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த ஃபோட்டோகிராஃபர் அங்கே மேலே தூக்கி வச்சிருக்கிற அந்த மானை தான் அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். நம்ம பொதுவாக காட்டுக்குள்ளே இந்த மாதிரி கூட்டமாக மானை பார்க்கும்போது எவ்வளவு கூட்டமான மான்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இந்த மான்கள் கூட்டம், இந்த மான்கள் இந்த விலங்குகளுக்கு ஒரு உணவு. ஸோ இந்த மான்களும் கடந்து போகிற, அதாவது டைரக்ஷனில் வந்து இந்த விலங்குகள் மோஸ்ட்லி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சஃபாரி எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா, நாங்கள் யாருமே இந்த வேனில் நாங்கள் பேசிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, சைலன்ஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டாங்க. அண்ட் எல்லாருமே சைலன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாகர்ஹோலே டைகர் ரிசர்வுடைய கபினி சஃபாரியில் கண்டிப்பாக டைகர் சைட்டிங் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. எங்களுக்குள்ளேயும் அந்த எதிர்பார்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ இங்கேருந்து நாங்கள் அடுத்து போகக்கூடிய அந்த பகுதியில் டைகர் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிரயாணம் அப்படியே தொடருது. பசுமையாக இருக்கிற இந்த காட்டுப்பகுதியை அப்படியே ரசித்து நாங்கள் கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு முன்னாடி 2 ஜீப் ரொம்ப வேகமாக கடந்து போயிட்டு இருந்தது. ஸோ யூஸ்வலாக இவங்க ஏதாவது அனிமல் சைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வாக்கி டாக்கியில் இவங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போது இந்த காட்டில் டைகர் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நாங்கள் நெருங்கிட்டோம். இந்த காட்டில் இருக்கிற அத்தனை ஜீப்புமே வந்து இந்த பகுதிக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பகுதியில் தான் டைகர் வந்து சாயங்கால நேரத்தில் தண்ணி குடிக்க வருமா. அண்ட் அந்த இடத்துல மான்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக டைகர் வரும்னு எல்லா வண்டியும் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிரைவர்ஸ்களுக்குள்ள 2 வண்டியை மட்டும் அதர் சைடு ஆஃப் த ஃபாரஸ்ட்டுக்கு போய் அங்கே வெயிட் பண்ணுங்கள், ஒருவேளை டைகர் அங்கே சைட் ஆகலான்னு சொல்லி வண்டியை திருப்பி அந்த பகுதிக்கு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போது இந்த நிமிஷம் இந்த ஜேர்னியில் உள்ளே இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிட்டுருக்கு. அந்த டைகர் வெளியில் வருமா, அந்த டைகரை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்றது தான். இன்டர்நெட்டில் இந்த நாகர்ஹோலே டைகர் ரிசர்வ் பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கேஷுவலாக இந்த டைகர்லாம் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம்ல, அந்த ரோட்டில் படுத்திருக்கும். அண்ட் வண்டிகள்லாம் முன்னாடி வந்து நின்று ஃபோட்டோ எடுத்து இவங்க அந்த சம்பவங்கள்லாம் இங்கே நிறைய நடைபெற்றிருக்கு. பட் எங்களுடைய இந்த ட்ரிப்பில் எங்களால் டைகரை சைட் பண்ண முடியல. சம்டைம்ஸ் நம்மளுடைய இன்ட்யூஷன் சொல்லணும்ல, இன்றைக்கி இல்லைனா என்ன, நாளைக்கு கண்டிப்பாக நம்ம இந்த டைகரை சைட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்த நாள் எங்களுக்கான அந்த ஆச்சரியம் காத்திருந்துச்சு. இப்போது எங்களுடைய சஃபாரி டைமிங் முடிஞ்சதுனால சன்செட்டுக்கு முன்னாடி எங்களை மறுபடியும் கொண்டு வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் எங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். நாகர்ஹோலே டைகர் ரிசர்வுடைய கபினி கேட் டைகர் சஃபாரி உண்மையாலுமே எங்களுக்கு ஒரு த்ரில்லிங்காகவும் அட்வென்ச்சரஸாகவும் இருந்துச்சு. நாங்கள் இந்த சஃபாரியை முடித்து வந்து கொஞ்ச நாளில் இந்த இடத்துல ஒரு மனுஷரை டைகர் அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்ற காரணத்துக்காக இந்த நாகர்ஹோலே டைகர் ரிசர்வுடைய சஃபாரியை பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது மீண்டும் ரீஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த நாகர்ஹோலே டைகர் ரிசர்வுக்கான டிக்கெட்டை எப்படி ரிசர்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கூகுளில் nagarholeTigerReserve.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு நம்ம போனோம்னா இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நம்மளை லாகின் பண்ண சொல்லுவாங்க. லாகின் நம்ம க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த
நாகர்ஹோலி டைகர் ரிசர்வ் பற்றின டீட்டெயில்ஸை இந்த பேஜில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதே பேஜில் புக் நவ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சஃபாரிக்கான புக்கிங் ஆப்ஷன் பேஜுக்கு நம்ம வந்துடுவோம். இதில் 2 இடத்துல இப்போதைக்கு ஓப்பனில் இருக்குது. கபனி, நானாச்சி கேட். இந்த நானாச்சி கேட்டோடைய ரிசர்வேஷன்ஸ் மட்டும்தான் கரண்ட்லி இது ஓப்பனில் இருக்குது. அண்ட் நீங்கள் இதோடைய பர்டிகுலர் டேட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையும் இந்த இடத்துல காட்டும். அண்ட் இதில் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பஸ் டைப் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் ஜீப் டைப் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதில் டைமிங் ஸ்லாட்ஸ் இருக்குது. அண்ட் அந்த ப்ரைம் ஸ்லாட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இது புக் ஆயிரும். அண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பஸ் டைப்பில் வந்து 7 அவைலபிள் இருக்குது அப்படின்றத இங்கே காட்டுறாங்க. ஸோ இதை போய் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இந்த விசிட்டருக்கு ரூல்ஸ் அண்ட் கான்டாக்ட் வந்து இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. படித்து பார்த்துட்டு இந்த எக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பேஜுக்கு இது நம்மளை கூட்டிகிட்டு போகும். அண்ட் இந்த இதில் எத்தனை பீப்புள் நீங்கள் வர போகிறீங்க அண்ட் என்ன டைப் ஆஃப் கேமரா இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை இங்கேயே நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே சைட்டில் உங்களுக்கு வந்து ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி ஆதார் அண்ட் கண்டிப்பாக இந்த ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து மேண்டட்ரிங்க. அண்டு உங்கள் ஏஜ் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போக ஆரம்பிச்சிடும். அண்ட் இங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த பேஜ் போனோன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் புக்கிங். ஸோ இந்த புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயிலில் இந்த டிக்கெட் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் கேட்டுடைய லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்துடும். ஸோ டீமெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் டீமில் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ QR கோடோட எத்தனை பேர் போகிறோம் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் வந்து இதில் கொடுத்துருவாங்க. ஸோ 3 இடத்துல இந்த சஃபாரி நடக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த கூகுள் லொக்கேஷனை மார்க் பண்ணி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது நல்லது. எங்கள் டீமில் நாங்கள் போகும்பொழுது நாங்கள் கபனி கேட் போய் ரீச் ஆனோம். அண்ட் எங்களுக்கு பின்னாடி வந்த டீம் வந்து நானாச்சி கேட் போய் அங்கே என்ட்ரி கிடைக்காம அவங்க வந்து இந்த ட்ரிப்பே வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு.